இன்றைய தினம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரையுள்ள சேமிப்பை குறித்து நாம் தியானிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடரும் கன்னமிட்டு, அதாவது திருடர்கள் நோட்டமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை அல்ல, உங்களுக்கு பொக்கிஷங்களை, அதாவது உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லல, உங்களுக்கு, நமக்கு பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் நோட்டமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று இந்த வசனம் மூலம் இயேசு நமக்கு கூறுகிறார். ஆனால் நம்மில் அநேகர் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் வெளிநாட்டில் நடந்த சம்பவங்கள் உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கும். அந்த சம்பவத்தின் மூலமாக பூமி அதிர்ச்சினால் அநேகர் வீடு, இடம், சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்தாங்க. இன்னொரு இடத்துல நெருப்பு. ஆனா பாருங்க, அவங்க எவ்வளவோ உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. தங்களுக்கு மாற்று உடை கூட இல்லாத சூழ்நிலை அந்த இடத்துல உருவானது. உடனே நீங்கள் சொல்லலாம், எறும்பை பார்த்து கற்றுக்கொள், எறும்பை போல் சேமி என்று வசனம் கூறுகிறதே என்று. அந்த வசனத்தை நீங்க தெளிவா படிச்சு பாருங்க, தியானம் பண்ணுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10ஆம் வசனம் வரை அதை தெளிவாக வாசித்து நாம் தியானிப்போமானால், எறும்பிடம் இருந்து அது நடக்கும் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எறும்பு ஒரே புற்றுக்குள் தனித்தனி அறைகள் வைத்து ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக வாழும். தானியங்களை சேர்ந்தே எடுத்து செல்லும், பகிர்ந்து உண்ணும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, அதாவது தன்னுடைய பசிக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதித்து, அறுப்பு காலத்தில் தானியத்தை, ஆகாரம் தானியம் ரெண்டும் நல்ல வித்தியாசம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். பசிக்கு ஆகாரத்தை சம்பாதிக்குது எப்ப? கோடை காலத்துல. அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்ப அறுப்பு காலத்துல தானியத்தை சேர்த்து வைக்கிறது ஏன் அப்படின்னு தன்னுடைய தலைமுறைக்கு சேர்த்து வைக்கல. அறுப்பு காலத்தில் தானியத்தை ஏன் சேர்த்து வைக்கிறது? அறுப்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அறுப்பு காலம் வருவதற்கு சில மாதங்கள் ஆகலாம். அப்ப அது வரைக்கும் அதுக்கு ஆகாரம் தேவை. அதனாலையும் அறுப்பு காலத்துல அதிகமான தானியங்கள் கிடைக்கும் என்பதாலும் சேர்த்து வைக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் கூறுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தரும்னு. அப்போ உண்பதற்கு உடுப்பதற்கு நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிற மனது நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்மில் அநேகர் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை போதவில்லை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து, அதாவது நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து, நாம் சேர்த்து வைப்பதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் நமக்கு எப்படி பொக்கிஷங்களை சேர்ப்பது? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 24ஆம் வசனம் வரை உங்களில் அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு வாலிபன் போய் ஏசப்பாட்ட கேட்கிறாங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நித்திய ஜீவனை அடைவதற்கு முதலாவது நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்ப இயேசு கிறிஸ்து கற்பனைகளை சொல்றாங்க. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த கற்பனைகளை சொல்லி, இந்த கற்பனைகளை எல்லாம் நீ கை கொள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வாலிபன் சொல்றாரு, என்னுடைய சிறு வயது முதல், அதாவது நான் சின்ன பிள்ளையில இருந்தே இதெல்லாம் நான் கை கொள்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் மறுபடியும் கேட்கிறாரு, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நல்லா பாருங்க, அந்த வாலிபன் சிறு வயதுல இருந்தே கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு வாலிபனா இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரால் நித்திய ஜீவனை இதனால அடைய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதனால என்ன கேட்கிறார்? இதெல்லாம் நான் கை கொள்றேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? முதலாவது நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நம்மை நாமே பரிசுத்தவான்களாக எண்ணக்கூடாது. நான் தான் பெரிய பரிசுத்தவான், என்னிடத்துல எந்த குறையும் கிடையாது நம்ம நினைக்க கூடாது. முதலாவது நாம்
கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். 2வது ஆண்டவர்ட்ட நம்மை தாழ்த்தி கேட்கணும். ஆண்டவரே இன்னும் என்ட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க ஏசப்பா. நான் அத சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். நம்மளுக்கு இருக்கிற குறையை கண்டுபிடிக்கக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். முதல்ல நம்மட்ட குறைவு இருக்கின்ற எண்ணம் நமக்கு முதலாவது வேணும். அந்த எண்ணமே நிறைவேற்ற இருக்கிறது இல்ல. நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? சுத்தி திரியிறோம். உடனே இயேசு சொல்றாரு பாருங்க, உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குது. என்னன்னு பார்த்தா, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லி ஏசப்பா அந்த வாலிபனை பார்த்து சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாலிபன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியால் அவனுக்கு வந்து அந்த சொத்தெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுக்க மனசு இல்லை. அதனால மிகுந்த துக்கத்தோட வேதனையோட அவர் என்ன பண்ணிட்டாரு? போய்கிட்டாரு. இயேசு கிட்ட வந்து எந்த சுகமோ ரட்சிப்போ பெறாம வேதனையோடு போன ஒரே வாலிபன் இந்த ஐஸ்வர்யம் உள்ள இந்த வாலிபன் மட்டும்தான். அதனாலதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வருது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஊசியின் காதுல கூட ஒட்டகம் என்ன பண்ணிருமா? போயிருமா. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாலிபன் மூலமாக நாம தெரிந்து கொண்டது என்னன்னா, முதலாவது நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 2வது நம்முடைய குறைவுகளை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். 3வது ஐஸ்வர்யத்தின் மேல் நம் கண் நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனங்கள், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று இயேசு கூறுகிறார். அப்ப நமக்கு உண்டானவைகளை விற்று நாம் தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துல நமக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், குறை உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நமக்கு உண்டாயிருக்கும்படி நாம் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அப்ப நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது தலைமுறை என்று சுயநலமாய் வேலை செய்து சம்பாதிக்காமல், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோடு நாம் வேலை செய்து பிரயாசப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனத்தின்படி சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிப்போமானால் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும், நித்திய ஜீவனையும் நாம் அடைய முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.